காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பேண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, கதிர் அண்ட் செந்தில் ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷனாக தேடிட்டு இருக்காங்க. ஸோ செந்தில் கேட்குறாரு கதிர் கிட்ட, ராஜியும் மீனாவும் ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ நீ ராஜி கிட்ட கேட்டுப்பாரு, மீனா பற்றி அவளுக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் தயங்குறாரு நம்ம கதிர். பட் இருந்தாலும் சரி கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணி கேட்குறாரு, அண்ணி எங்கே போயிருக்காங்க அப்படின் போது. ஸோ ராஜி சொல்கிறாங்க, அக்கா ஆஃபீஸ் தான் போயிருக்காங்க. இதை கேட்குறதா கால் பண்ணியா, வேறு எதுவும் இல்லையா அப்படின் போது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் வச்சிடுறாங்க. அண்ட் கதிர் சொல்கிறாரு, அவளுக்கும் தெரியலன்னா ஆஃபீஸ் தான் போயிருக்காங்கன்னு சொல்கிறா அப்படின்ட்டு. சரி என்ன பண்ணுறது, இந்த பொண்ணு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு இவர் ரொம்ப கவலையாக இருக்காரு. அங்கே மீனாவை பார்த்தோம் அப்படின்னா, என்ன பண்ணுறது, நம்ம பாட்டுக்கு கோவமாக வந்துட்டோம், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டுக்கு போயிடலாமா, சரி முதல்ல ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஆன் பண்ணுறாங்க. நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நாங்கள் சேர்ந்தாலும் யோசிக்கிறோம், சரி மறுபடியும் நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு காலும் பண்ணுறாரு. கரெக்டாக இவங்க ஃபோன் ஆன் பண்ணதுனால கால் வந்துருச்சு. முதல்ல கொஞ்சம் நேரம் எடுக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இவர் கேட்குறாரு, எங்கடி போனேன், நீ பாட்டுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்ட ஃபோனை, நான் எவ்வளோ டென்ஷனாக சுற்றிட்டு இருக்கேன் தெரியுமா, எங்கடி போனேன், எங்கே இருக்க அப்படின் போது, என்கிட்ட தான் பேசுகிறக்கு ஆள் இல்லை, நீ உனக்கும் என்ன பிடிக்கல, அதனால நான் எங்கே போகிறதுனே தெரியாமல் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும், நம்மளோட கதிர் அண்ட் செந்தில் ரெண்டு பேரும் அங்கே வந்துடுறாங்க. வந்ததுமே ஏன் மீனா இப்படி பண்ணுற அப்படின்னு செந்தில் திட்டிகிட்டு இருக்கிறாரு. அண்ட் கதிர் இருந்துட்டு, ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அண்ணியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ செந்தில் கேட்குறாரு, ஏமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உனக்காக எவ்வளோ தேடுறேன் தெரியுமா, இந்த குன்னக்குடியில் இருக்கிற ஒரு ஏரியா விடாமல் நான் தேடிட்டு இருக்கேன், நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின் போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீ என்கிட்ட பேச மாட்டேற, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எவ்வளோ கெஞ்சினாலும் பேச மாட்டேறல, எனக்கு செத்துடலாமான்னு தோணுச்சு அப்படின்றாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு இவன் பேசாமல் இருக்கிறதுக்காகலாம் சாகணும் அப்படின்ட்டு சென்னை போயிடலாமா அப்படிலாம் தாட்ஸ் வந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ செந்தில் கேட்குறாரு, நீ சென்னையில் போய் என்ன பண்ணுவ அப்படின் போது, என்ன பண்ணுவேன், அப்பா மாட்டையும் வந்து சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், என்னை காதலிச்சு வந்த நீயும் வந்து என்கிட்ட ஒழுங்காக பேசுறது இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அனாதே எங்கேயாவது ரோட்டில் திரிஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்லாம் அட்டாக் பண்ணதும், நீ ஏன் அப்படிலாம் பேசுகிற, நான் உனக்காக இருக்கேன், நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நீ யோசிச்சியா, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்றத ஒரு நிமிஷமாவது நீ யோசிச்சியா அப்படின்றாரு. ஸோ மீனாக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுது. ஸோ அவங்க வந்து செந்தில கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சபதெல்லாம் போட்டார், உன் காலில் விழுந்து கெஞ்சினா கூட பேச மாட்டேன்னு சொன்னார், இன்னைக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின் போது செந்தில், வேறு என்ன பண்ணுறது, நீ தான் என்னை பேச வச்சுட்டியே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, டீ குடிச்சிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் மறுபடியும் நம்ம மீனா ஆரம்பிக்கிறாங்க, இருந்தாலும் நீ டியூஷன் விஷயத்தில் பண்ணது ரொம்ப ஓவர் தான்டா, ரெண்டு பக்கம் நியாயத்தையும் கேட்காம எவ்வளோ நீ பேசின அப்படின் போது இவங்க சொல்கிறாரு நம்ம செந்தில், இருந்தாலும் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டுல, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது அப்படின் போது இவங்க சொல்கிறாங்க, கரெக்டு தான், ஆனால் ஒருத்தருக்காக இன்னொருத்தரை நீ இந்த அளவுக்கு காயப்படுத்தக்கூடாது, நான் எவ்வளோலாம் உங்ககிட்ட இறங்கி வந்து எல்லாத்தையும் என்னோட சுச்சுவேஷனை சொல்லி புரிய வைக்க பார்த்தேன், நாய்க்குட்டி மாதிரி உன் காலை சுற்றி வந்தேன், ஆனாலும் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, தப்புடா அப்படின் போது, சரிம்மா சாரிம்மா தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சாரி சொல்லிட்டாரு. ஸோ ரெண்டு பேரும் வா நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பும்போது செந்தில் ஒரு வார்த்தையை விட்டுறாரு, ஆனால் நீ காணாமல் போனது யாருக்காவது தெரிஞ்சிருந்துச்சு, பாண்டியன் ஸ்டோர்ஸ் மருமக காணோன்னு சொல்லி எங்கள் அப்பாவோட கௌரவமே காலியாக இருக்கும் அப்படின்னு வருங்க. மீனாக்கு செம்ம டென்ஷன், ஏண்டா அப்பவும் நீ என் மேலே பாசத்தில் வரல, உங்கள் அப்பாவோட கௌரவம் காலியாக இருந்தால் வந்தியா, உங்கள் அப்பாவோட கௌரவத்தில் தான் அந்த வீட்டே நின்றுட்டு இருக்குதா, என் மேலே உனக்கு பாசமே இல்லையா அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சதும், ஐயோ நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, சோறு தண்ணி தின்ன முடியாது, ரோட்டில் பிச்சைக்காரனா பைத்தியக்காரனா தெருவா அலைவேன், எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குது, அதே மாதிரி எங்கள் அப்பாவோட கௌரவமும் போயிடும், சேர்த்து தெரியாமல் சொல்லிட்டோமா, வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாரு. அண்ட் அடுத்த சீனில் சரவணன் ஏதோ ஃபேன்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரம் தங்கமயில், ராஜி, மீனா, கோமதி எல்லாரும் இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் கதிர் கரெக்டாக கால் பண்ணுறாரு சரவணனுக்கு, ஏன்னா சரவணன் ஃபர்ஸ்ட்டே கூப்பிட்டு இருந்தாராம். அண்ட் சரவணன் கேட்குறாரு, டே நீ எங்கடா இருக்க, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின் போது, ஸோ நம்ம கதிர் சொல்கிறாரு, இப்படி வந்து ஒரு டிரைவிங்காக வந்திருந்தேன்னா, இப்போ கஸ்டமர் டீ குடிக்கிற டைம் தான் நான் உனக்கே ஃபோன் பண்ணுறேன், வேலையாக இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ சரவணன் கேட்குறாரு, டே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல வீக்கெண்டில் மட்டும் தானே டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போலாம் வீக் டேஸ்லேயே போயிட்டு இருக்கேன் அப்படின் போது, ஆனால் கஸ்டமர் வந்துட்டாங்க நான் அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சரவணனுக்கு. அண்ட் கோமதிக்கு பயங்கர கோவம் வருது, அந்த பையன் சொன்னால் ஏதாவது கேட்குறானா, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி கோமதி கோச்சிட்டு போயிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சரவணன் தங்கமயில் அவங்க ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தங்கமயில் கேட்குறாங்க, என்னமாமா நீங்கள் கதிரை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின் போது, ஆமாம் அந்த பையன் பாரு படிச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டமும் பட்டுட்டு இருக்கிறானே அப்படின் போது, ஸோ தங்கமயில் சொல்கிறாங்க, நம்ம என்ன மாமா பண்ண முடியும், அவர் தான் வீம்புக்கு நான் 10,000 ரூபா கொடுப்பேன் மாதம் அப்படின்னு மாமாட்ட சொன்னார், அதுக்காக ஒரு கஷ்டப்படுறாரு அப்படின்னு போது சரவணன் சொல்கிறார், அவர் வீம்புக்காகலாம் பண்ணுறது இல்லை, அவன் நமக்கு ஹனிமூனுக்காக 20,000 ரூபா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தான் இல்லையா, அது எங்கேயோ கடன் வாங்கி கொடுத்துருக்கான், அந்த கடனை கட்டுறதுக்காக தான் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நமக்காக தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ தங்கமயில் கேட்குறாங்க, ஆமாம் மாமா நீங்கள் வந்து பெரிய கடை வச்சுருக்கீங்க, நகை பணம் நிறைய வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ஏன் ஒரு 20,000ன்றது அவ்வளோ பெரிய கேஷாக இருக்குது, ஏன் அதுக்காக எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின் போது நம்ம சரவணன் சொல்கிறாரு, அது எல்லாமே எங்கள் அப்பா கிட்ட தானே இருக்குது, எங்ககிட்ட நகை பணம் காசுன்னு எல்லாமே இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட தான் இருக்குது, எங்கள் யார்கிட்டையும் இல்லை அப்படின் போது, சரி ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஸோ
எமர்ஜென்சி அப்படின்னா எங்கள் அப்பா தான் வச்சுருப்பாங்க, எங்கள் அப்பா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படின்போது தங்கமணி சரி அப்போ அப்பா கிட்டேயாவது சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்போது இதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடாது சரவணன் சொல்கிறாரு. அன்றைக்கே நம்ம ஹோட்டலில் காசெல்லாம் நிற்கும் போதே அப்பாட்ட சொல்லியிருந்தா ஓகே, இப்போ சொன்னோம் அப்படின்னா செத்தோம், ஸோ நம்ம வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி நம்ம கதிருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா கோமதி ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு அரசியை திட்டுறாங்க, அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக அந்த கதிர் தாட்டில் ஏன் அவன் அப்படி பண்ணுறான்ற ஃபீலிங்ஸில் இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு அவங்க அரசியை போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் மீனா வந்து என்ன பேசினாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ மீனாக்கு புரிஞ்சிருச்சு கோமதி டென்ஷனாக இருக்காங்கன்னு. அந்த நேரம் கரெக்டாக ராஜியும் வராங்க. ஸோ இங்கேருந்து மீனா ஏய் ஓடி போயிருன்றாங்க. பட் ராஜி ரொம்ப கூலாக வந்துட்டு அத்தை நான் என்னத்தை பண்ணணும் அப்படின்றாங்க. நீ பண்ணதுனால தாண்டி இங்கே இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு கோமதி கோவப்படுறாங்க. என்னத்தை நான் என்ன பண்ணேன் அப்படின்போது உன்னை கல்யாணம் பண்ணனால தான் என் பையன் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறான், கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியாக இருந்தான், இப்போ பாரு உனக்காகவும் சேர்த்து அவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், எல்லாமே உன்னால தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கோவமாக பேசுகிறாங்க. ஸோ மீனா கேட்குறாங்க அத்தா இப்போ எதுக்கு நீங்கள் அவன் மேலே கோவப்படுறீங்க, அவளை வந்து கதிரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி வாயை விடுறாங்க. ஏன்னா அங்கே அரசி இருக்காங்க. உண்மை தெரிஞ்சவங்க இங்கே வந்து மீனா கோமதி ராஜி மட்டும்தான் இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்ற உண்மை தெரியும். அரசிக்கு தெரியாது. ஆனால் மீனா வாயை விட்டுட்டாங்க. அவளா கேட்டா கதிரை கல்யாணம் பண்ணணும்னு ராஜியா கேட்டா அப்படின்னு வார்த்தையை விட்டாங்க. அட ஒளருவாயே அப்படின்னு சொல்லி எல்லாரும் மீனாவை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.